Hare Krishna. How many are there now? Acha, we are all six now. Hare Krishna to everybody. Today is Sunday evening. Very nice climate. I hope everyone is happy, but little late. Try to be in time. This is the time for us to show Krishna that we are punctual. We are ready to serve you. So this way we have to show Krishna how enthused we are. Okay. So anyone has any doubt to begin with? Just we will say how best we can drive out our doubts. சந்தேகங்கள் யாருக்காவது இருந்தால் முதல் சந்தேகங்கள் நம்ம நிவர்த்தி பண்ணலாம், அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்கலாம். யாருக்கு எந்த இல்லையா? எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. No one is responding. Or Srinath Prabhu? Srinath, you are hearing me or not? Yeah, I'm hearing, Prabhu. Just now I corrected. I'm setting all the things. Connect. So is there any doubt or clarification required now to begin with? Then I will speak something. So நேத்து சொன்னது அந்த ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்யஜ்ய, எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? கிளியரா? எனக்கு தீபக் பிரபு மெசேஜ் அனுப்பிச்சாரு. என்னவென்று அவர் கேட்டாரா, அது அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல ப்ரோக்ராமில். அதுக்கப்புறம் அது கேட்டார், கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரா. வெரி நைஸ் எக்ஸ்பிளனேஷன் என்று அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். உங்களுக்கு எல்லோருக்கும் அந்த மாதிரி அப்ரிசியேஷன் இருக்கா அந்த எக்ஸ்பிளனேஷனில்? நல்ல புரிஞ்சுதா இல்லையா? இது இந்த ஸ்லோகம் 1000 தடவை நம்ம கேட்டிருப்போம், ஆனால் யாருமே அது இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை இது வரலாம் இல்லையா? ஆனால் இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் பண்ணணும். இப்போ அதிலிருந்து நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் உங்களை. எவ்ரிதிங் இஸ் கம்மிங் ஃப்ரம் கிருஷ்ணா, எல்லாமே கிருஷ்ணாவிலிருந்து வருது இல்லையா? அப்படி இருக்கிறபோது கிருஷ்ணா எதற்கு இந்த மாதிரி சொல்றாரு? எந்த மாதிரி? எல்லாமே விட்டுடுங்க, சர்வதர்மான் பரித்யஜ்யன்றாரு. நல்ல கேளுங்க என் கேள்வி. நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டீங்களோ இப்ப தெரிஞ்சு வந்துடும். தலையாட்டு பொம்மை மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாம் புரிஞ்ச கேள்வி கேட்டாக்கா தெரியல, அப்படி சொல்லக்கூடாது. எல்லாமே கிருஷ்ணாவில இருந்து வருகிறது. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணா சொல்றாரு எல்லாமே பரித்தியஜிருந்துங்க, அப்படின்னாக்க விட்டு விடுங்கள் என்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? என்னை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லாமே அவர்கிட்ட வருது, என்னை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாரு. எல்லாமே அவர்கிட்ட வந்தாக்க அவருக்கும் வந்ததுக்கு பேதம் இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம விட்டு விடணும்? கேள்வி நல்லா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸ்ரீதனிதா பிரபு, உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா கேள்வி? நாங்க சொன்ன கேள்வி கேட்ட கேள்வி. இப்ப அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? எல்லாமே கிருஷ்ணாலிருந்து வருகிறது. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணா சொல்றாரு எல்லாமே விட்டுட்டு என்னை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அப்படி என்ன அர்த்தம்? நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க?
இந்த ஸ்லோகம் தான் எசன்ஸ் ஃபார் பகவத்கீதா. பகவத்கீதா இருக்கிற அந்த கிரந்தத்துக்கு சாராம்சம் வந்து இந்த ஸ்லோகம். இது புரிஞ்சு கொண்டால்தான் ஸ்ரீமத் பாகவதம் போகணும். அப்பதான் ஸ்ரீமத் பாகவதம் கூட நம்மளுக்கு புரிஞ்சு வரும். இது புரியவில்லை என்றால் ஸ்ரீமத் பாகவதம் படிச்சாலும் அது புரியாது. பிரபு, இந்த கிருஷ்ண கிட்ட இருந்தா இந்த பௌதிக உலகம் எல்லாமே வருது. எல்லாமே அவர்கிட்ட தான் வருது. கரெக்ட். குணங்கள் எல்லாமே படைச்சிருக்காரு. ஆமா, அதுவும் அவர்கிட்ட வருது. ஆமா. இப்போ குணங்கள் எல்லாம் இருந்தா நம்ம வந்து அதே பகவத் குணம் தாண்டி வரணும் அப்படிங்கிறார். சோ நம்ம அதெல்லாம் ஏத்துக்கொண்டா நம்ம அவர்கிட்ட போக முடியாதுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கிட்ட வரணுங்கிறாரு. அவர்கிட்ட வந்ததுல இருந்து நம்ம எப்படி அது தாண்டி போறது? என் கேள்வி நல்லா நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. எல்லாம் சொல்றாரு விஷயாவேதான் அவர் தான் சொல்றாரு. அந்த குணங்களையும் தாண்டிவான்னு அவர் தான் சொல்றாரு. அவர் சொல்ல நீ தாண்டிவான்னு எதுக்காக சொல்றாரு? ஐயா, இந்த முக்குணங்கள் நீ தானே கொடுத்தேன், இது ஏன் நான் தாண்டி வரணும்? நீ கொடுத்தது அது ஏன் தாண்டி நான் வரணும்? அதுக்கு அது புரிஞ்சுக்கணும் இல்லையா? எதுக்காக அவர் சொல்றாரு? அவரை அது உங்க ஆன்சர்ஸ் அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்லை. அவரில் இருந்து வந்தது அவர் எல்லாமே விட்டுடுங்கன்றாரு. எதற்கு? உங்களுக்கு அன்பளிப்பா இந்த உடல் கொடுத்தாரு. அவர் இந்த உடல் வந்து பகவான் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தாரு. கடைசியில் எதுக்கு அது சாவடிச்சுக்கிறாரு? அந்த உடலே நம்ம கிட்ட இருந்து வாபஸ் பெறுகிறாரு. எதற்கு? கொடுத்தே எதிர்க்கிறாரு. இது நன்றாக இது புரிஞ்சுக்கணும். இதுதான், டோன்ட் லுக் அவுட்வர்ட்லி, லுக் இன்வர்ட்லி ஆல்சோ. யாரும் இல்லையா ஆன்சர் பண்றதுக்கு? எஸ் லீலா மாதாஜி. பிரபு, அது வந்து நம்ம பியூரிஃபை ஆகிறதுக்காக இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த மாதிரி திங்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து என்ஜாய் பண்ணாம என்ஜாய்மெண்ட் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம திருப்பி கிருஷ்ணா கிட்ட போகணும்ன்றது. ஏன் கிருஷ்ணா கிட்ட வந்த பொருளை ஏன் நம்ம என்ஜாய் பண்ணக்கூடாது? கிருஷ்ணா இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல திருப்பி அட்டாச் ஆயிடும், அந்த பாண்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் மெட்டீரியல் வேர்ல்டு கூட கிருஷ்ணகிரில இருந்து தான் வருது. Material world also coming from Krishna. Anything that is coming from Krishna is as good as Krishna. Om Purnamada Purnam Purnat Purnam Udakshate. Krishna is complete and perfect, and anything that is emanated from Krishna is also complete and perfect. அது எல்லாமே பெர்ஃபெக்ட் பிரபு. அவற்றிலிருந்து வர எல்லாமே பெர்ஃபெக்ட் தான். ஆமாம். ஆனால் வந்து அந்த பெர்ஃபெக்டான அந்த விஷயத்தை வந்து நம்ம சென்ஸ் என்ஜாய்மென்ட்க்கு யூஸ் பண்றப்பதான் அது பிரச்சனை. அதர்வைஸ் அவருக்காக யூஸ் பண்ணா பிரச்சனை என்ன பிரச்சனை? நீங்க சொந்த அந்த சென்டென்ஸ்ல எனக்கு புரியவே இல்லை அந்த சென்டென்ஸ். அதாவது அது நம்மளுடைய என்ஜாய்மென்ட்க்கு, நம்மளுடைய சென்ஸ் என்ஜாய்மென்ட்க்கு நினைச்சு அதை யூஸ் பண்ணா ப்ராப்ளம் வரும். எதுக்கு ப்ராப்ளம் வரணும்? அதான் நான் சொல்றது. கிருஷ்ணா கிட்ட இருந்து வந்தது. அது கிருஷ்ணா கிட்ட வந்தபோது அது நம்ம என்ஜாய் பண்ணா அதுல என்ன ப்ராப்ளம் வரும்? கிருஷ்ணா என்றாலே ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. டிஸ்கனெக்ட் பண்ணி பாத்துறோம் இல்லையா? ஏன் டிஸ்கனெக்ட் பண்ண? அது அவர்கிட்ட வந்தது ஏதோ பர்பஸ் அதுக்கு இருக்கு, அது தெரிஞ்சுக்கறாமே நம்ம. இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். கொஞ்சம் சொல்றது நீங்க இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லணும். நீங்க சொல்றதுல பாதி கரெக்ட் இருக்கு. எல்லாமே கிருஷ்ணாயிலிருந்து வந்தாலும் நம்ம அதுல கிருஷ்ணரை பார்க்கறது இல்லை. புரியுதுங்களா? நம்மளால அதுல கிருஷ்ணரை பார்க்கறது முடியவில்லை. எந்த பொருளை நம்ம கிருஷ்ணரை பார்க்கவில்லையோ அந்த பொருளை நீங்க விட்டு விடுங்கள் என்றார் அவர். எங்கிட்ட இருந்து எல்லாமே வருது, ஆனால் எந்த பொருளை நீங்க என்னை காணவில்லையோ அந்த பொருளை விட்டு விடுங்கள் என்றார் கிருஷ்ணன். இப்ப புரியுதுங்களா ஸ்ரீநாத் பிரபு? பட் அந்த மாதிரி எந்த பொருளும் கிடையாது. எல்லாரும் எதுவும் இருக்க முடியாது. எது இருக்க முடியாது? நீங்க எல்லாத்துலயும் கிருஷ்ணரை பாக்குறீங்களா? இல்ல, கிடையாது. அப்படின்னு அதான்
நீ எல்லாம் பொருள்கள் கிருஷ்ணாவிலிருந்து வந்தாலும் நம்ம அந்த பொருளை கிருஷ்ணரை காணவில்லை. எந்த பொருளை நீ கிருஷ்ணரை காணவில்லையோ அந்த பொருளை நீ பரித்தியாகம் பண்ணடி என்றார். புரியுதா? எல்லா பொருட்களையும் கிருஷ்ணா இருக்கிறார், ஆனா உன் கண்ணுக்கு தெரியவில்லையே. எந்த பொருளை உன் கண்ணுக்கு கிருஷ்ண தெரியவில்லையோ அந்த பொருளை விட்டு விடு. இல்லையா? புரியலையா நான் சொல்றது? இல்ல பிரபு, என்ன எல்லாத்துலயும் என்னை பாரு அப்படின்றாரு. ஒரு சின்ன சொல்ல நீ பாரு, அவர் சொல்றதுக்கும் நீ பண்றதுக்கும் பேதம் இருக்கா இல்லையா? நீ அவர் சொல்றபடியே நீ பண்ணிட்டு இருக்கிறியா? பாருன்னு சொல்றாரு, ஆனா நீ உனக்கு கண்ணுக்கு தெரியலையே கிருஷ்ணாவே. நீ நீ பாருப்பா, சொல்ல நீ என்ன பாருன்றாரு, ஆனா உன் கண்ணுக்கு தெரியலையே கிருஷ்ண. அதுதான் இப்ப நான் சொல்றதெல்லாம் காணாத கண்ணனின் கைகளை காணுங்கள்னு தான் நான் சொல்றேன். காணாத கண்ணனின் கைகள் என்னக்க என்ன அர்த்தம்? நம்மளுக்கு காண முடியவில்லை, ஆனா அது இருக்கு, அங்க அவருடைய கைகள் இருக்கு, நம்மளால அதை காண முடியவில்லை. அதுதான் இப்ப பிரீச்சிங்ல நம்ம முயற்சி பண்ணி காமிக்கிறது. பாருங்க பாருங்க கிருஷ்ணன் கைகை பாருங்க, அவர் கை இல்லாமல் எந்த காரியம் நடக்காது. பார்க்க முடியாத விட்டுருங்கிறாரு. ஆமா, முன்னால பார்க்க முடியலையே, அது விட்டுடு. அது விட முடியாது பிரபு. இப்ப என்ன விட முடியாது? விட முடியாதுன்னாக்க நீ அனுபவி, அது ஒரு ரியாக்ஷன் அனுபவின்றார் அவரு. இல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துல கிருஷ்ணரை பார்க்கலாட்டி அந்த ப்ராப்ளத்திலே அவர் இருந்துருவாரு கடைசி வரைக்கும். அவரை நீ அகற்ற முடியாதப்பா, அவர் இருக்கவே இருப்பாரு அதுல. இப்ப நீ தான் பார்க்கணும் அவரை. அதுதான் உனக்கு டெஸ்ட். நீ அவரை பார்க்கிற வரலும் நீ அதோட இருக்கணும், இருந்தாகணும். இருக்க வைப்பாரு அவரு. அதாவது அவர் பார்க்க முயற்சி பண்ணி பார்க்கறதுதான் சொல்யூஷன் ஆச்சு பிரபு. அதான் பாரு, நீ பார்க்கிற வரலும் உனக்கு கஷ்டங்கள் இருக்கும். இதுல விடுறதுக்கு என்ன இருக்கு பிரபு? எனக்கு அதான் புரியல. பார்க்க முடியாத விட்டுருங்கிறது தான் எனக்கு புரியல. எனக்கு நாளை அந்த பொருளை பார்க்க முடியவில்லை. இல்ல ஒரு ப்ராப்ளத்துல இருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு மனைவிக்கு ஒரு ஹஸ்பண்ட் மூலமா ப்ராப்ளம் வருது. ஆமா, அதுல கிருஷ்ணனை காணாத கையில அவங்க பார்த்து தான் ஆகணும், பார்த்தா தான் அவங்களுக்கு தீர்வுன்னு நம்ம பாக்குறோம். ஆமா, ஆனா அந்த அம்மா ட்ரை பண்றதே இல்லை, முயற்சி பண்றதே இல்லை கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு. புருஷன் உள்ள கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்றதே இல்லை. ஏன்னாக்கா she hates the husband. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு வைஃப் இருக்கு, ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறான் இல்லையா? அந்த ஹஸ்பண்ட் சொல்ற மாதிரி வைஃப் கேட்கறது இல்லை இல்லையா? எதுக்குறான்னாக்கா she hates, அவர் வெறுக்குது, புருஷனால வெறுக்குது. அப்படி இருக்கும்போது she cannot try to see Krishna within him. இந்த மாதிரி நிறைய பேர்ல இருக்கிறாங்க. Those who are hating, they don't try to see Krishna within them. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அவங்களை விட்டுடுன்றான் கிருஷ்ணா. அது தீர்வா இல்ல அது தீர்வு. அது தீர்வு. அதுக்கு மேல உனக்கு வேற இல்லை. உன்னால உனக்கு லாபம் இல்லாத பொருள்கள் நீ விட்டுவிடும் தான் சொல்ற. சரணாகத்திலே what all favorable you accept it, what are unfavorable you reject it. He never told that what all not favorable you use them till you get that favorable. அவர் அப்படி சொல்லவே இல்லை. அது ஃபேவரபிள் இல்லைனாக்க விட்டுவிடு. நீ என்ன சொல்ற? அது ஃபேவரபிள் இல்லை என்றாலும் அது பயன்படுத்தி கொண்டு அது ஃபேவரபிளா நான் மாத்துறேன் என்ற நீ அதான் வேண்டான்றார் கிருஷ்ணா. இல்லையா? எப்ப அந்த மனைவி புருஷனை வெறுக்குதோ அது வரலும் அந்த அம்மாவுக்கு நல்ல கதை இல்லை. புரியுதா? சர்வதர்மான் பரித்யஜ்ய. எந்தெந்த பொருள் எந்தெந்த பர்பஸ் இருக்கோ அந்தந்த பர்பஸுக்கு நம்மளால முடியவில்லை, அந்த பர்பஸை பெருகிறதுக்கு அந்த பொருள் மூலமாகனா அந்த பொருளை விட்டு விடு என்றார்.
அதுல கிருஷ்ணா இருக்கிறாரு, ஆனா உனக்கு புரியவில்லை. அந்த புரிய வைக்கிறது இப்ப ப்ரீச்சருடைய இது. இப்ப நான் டெய்லி டெலிகிராம்ல அனுப்புறது அதுவே தான். அவங்களுக்கு இப்ப காண முடியாதது நான் காண வைக்கிறேன். நீங்க அது நல்லா படிச்சாக்கா உங்களுக்கு நல்லா புரியும். ஏதோ ஜஸ்ட் ஃபார் ரீடிங் சேக்கு படிச்சாக்கா லாபம் இல்லை. நான் முதல்ல ப்ராப்ளம் எல்லாம் எழுதுறேன். ஏதாவது ஒரு இது இருந்தா கேஸ் ஸ்டடியில அந்த ப்ராப்ளம்ஸுக்கு என்னென்ன காசஸ் எழுதுறேன். சொல்யூஷன் வந்து ஓன்லி ஒன் சொல்யூஷன், கிருஷ்ண கான்சியஸ்னஸ். அதனால எந்தெந்த பொருள் நம்மளுக்கு ஃபேவரபிள் இல்லையோ, எதில் நம்மளால கிருஷ்ணரை காண முடியவில்லையோ அந்த பொருளை விட்டு விடணும். கிருஷ்ணரை காண்றது என்றால் என்ன அர்த்தம்? இப்ப இரண்டாவது கேள்வி, கிருஷ்ணரை காண்றது என்றால் என்ன அர்த்தம்? முதல் கேள்வி என்னாச்சு? எதற்காக நம்ம அந்த பொருளே தியாகம் பண்ணணும் என்று கேள்வி கேட்டேன். அதுக்கு பதில் இப்ப நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்ப இரண்டாவது கேள்வி, எதற்காக நம்ம கிருஷ்ணனை காணணும்? என் கேள்வி புரியுதுங்களா? அந்த ஸ்லோகம் நன்றாக புரிஞ்சு கொண்டால் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க சொல்லலாம். அப்பதான் இது நல்ல குட் ட்ரைனிங். ஏன்னா அது அவர்கிட்ட இருந்து வர்றதுனால அதை பார்க்க அதை ஏன்னா அவர்கிட்ட இருந்தா எல்லாமே வருது. ஆமாம். அதனால கிருஷ்ணரை எதற்காக நம்ம பார்க்கணும்? அது என்னுடைய கேள்வி. எதனால சரண ஆகணும்? ரெண்டு ஒண்ணுதான். எதற்காக கிருஷ்ணர் சொல்றாரு மாம் ஏகம் சரணம் ரஜா? எதற்காக கிருஷ்ணருக்கு நம்ம சரண ஆகணும்? அது ப்ராப்ளம் அவர்கிட்ட இருந்து வருது, அதனாலவா? ஆமா ஆமாம், we are part and parcels of Krishna. ஹோல் வந்து அந்த ஹோல், அதாவது பார்ட்னர்ங்கிறதுனால அது கிருஷ்ணரை பார்க்கலாட்டி இவங்களுக்கு அந்த சோர்ஸ் மூலமா எதுவுமே பெனிஃபிட் கிடைக்காது. பெனிஃபிட் எதுக்கு? அது நீங்க சொல்றதெல்லாம் பாதி கரெக்டா இருக்கு, கம்ப்ளீட்டா பர்ஃபெக்டா சொல்றது இல்லை ஆன்சர். சொல்யூஷன் நீங்க வரீங்க, வயல இருக்கிறீங்க, ஆனா இன்னும் கம்ப்ளீட் இதுக்கு வரல, ஸ்டேஜுக்கு வரல. மாம் ஏகம் சரணம் ரஜா, எனக்கு மட்டும் ஏன் சரணாகணும்? என்னை சரணாகிறதால என்ன ஆகுது? எதற்காக அவருக்கு சரணாகணும்? அவர்கிட்ட சரண் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அவர் பார்த்துக்குவார். நம்ம எதுக்கும் வந்து கவலைப்பட அவசியம் இல்லை. we need not worry for anything. இது ஸ்பெசிபிக் ஆன்சர் இல்லை. ஆன்சர் நம்ம பரவாயில்ல, பெட்டரு. ஆனா ஸ்பெசிபிக் ஆன்சரா இல்லை பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் மாதாஜி. பிரபு, அவரால் கிருஷ்ணாவால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய சின்ஃபுல் ரியாக்ஷன்ஸ் எராடிகேட் பண்ண முடியும். அதுதான் பாயிண்ட். அங்க நம்ம பண்ண எல்லா பாவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாவங்களுடைய ரியாக்ஷன்ஸே இராடிகேட் பண்றது. நான் கிருஷ்ணரை பார்த்தேன் என்றால், கிருஷ்ணர் என்னை பார்த்தாரு என்றால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு. இப்ப திருப்பதிக்கு போறாங்க எல்லோரும், பெரிய பெரிய லைன் எல்லாம் இருக்கு, கியூ. அந்த கியூல ஒருத்தர் மட்டும் கியூல இல்லாமல் அப்படி போயிட்டு நான் திருப்பதி பாலாஜியை பார்த்துட்டேன் என்று சொல்றார். அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார், நான் பார்த்துட்டேன்னு. ஆனால் பாலாஜி அவரை பார்த்தாரா என்றதுதான் கேள்வி. இவர் பாலாஜியை பார்க்கறது கேள்வி இல்லை. கேள்வி வந்து பாலாஜி இவரை பார்த்தாரா இவளை கூட்டத்திலே, அதுதான் கேள்வி. நம்ம கிருஷ்ணரை பார்த்தோமா என்றது கேள்வி இல்லை. கிருஷ்ணர் நம்மளை பார்த்து நம்மளுடைய பாவ பலிதத்தை அவர் இராடிகேட் பண்ணாரா என்றதுதான் கேள்வி. புரியுதுங்களா? அவரு நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் ஃபார் த சின்ஃபுல் ஆக்ஷன்ஸ் இராடிகேட் பண்றாரா என்றுதான், அதுக்காக தான் அவரை நம்ம பார்க்கிறோம். அதுதான் அது ஆன்சர். எதற்காக நம்ம சரணம் ஆகணும் என்றால், நம்மளுடைய பாவ பலிதத்திலே இருந்து நம்மளுக்கு மோட்சத்தை அவர் கொடுப்பார். அதற்காக நம்ம அவருக்கு சரணாகணும் இல்லையா?
இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு பியூரிஃபிகேஷன் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் அந்த பியூரிஃபிகேஷன் எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் கம்ப்ளீட்டாக நல்லிஃபை ஆகாது. காரணம், இப்போ கூட நம்ம பாவங்கள் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். அதனால இது வந்து ஒரு ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கு. அந்த செயின் எப்போ ஸ்டாப் ஆகும்? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த கேள்வி, நம்ம கிருஷ்ணரை பார்த்தோம், நம்ம பாஸ்ட் டீட்ஸ் பூர்வம் பண்ண காரியங்களிலிருந்து நம்மளுக்கு முக்தி பெறுகிறது. ஆனால் இப்போ நம்ம பாவம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அதனால் இது ஒரு செயின் மாதிரி, பாவம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், அவர் அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், அவர் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த செயின் போயிட்டே இருக்கிறாக்கா அது எப்போதான் அது ஸ்டாப் ஆகும்? பகுனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபஞ்சத்தே. எப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு எப்போ அது கிளியர் ஆகும்? பாவம் என்றது பண்ணாமல் நம்ம இருப்போம். இப்போ உங்களுக்கு ட்ரைனிங்கில் சொன்னேன் இல்லையா, வாரத்துக்கு ஒரு நாள் 6 hours பகவானே பாருங்க, எல்லாமே ஏற்றுக்கொள்ளுங்கள், எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய இது என்னட்டு இல்லையா? அந்த விதத்தில் நான் சொன்னது இப்போ வீக்லி 6 hours தான் சொன்னேன் இல்லையா? மற்ற ஒரு நாளைக்கு 3 parts இருக்கு, 6 days இருக்கு. 6 days இருந்தாக்க 22 parts, 27 parts, 21 parts டோட்டலி. அதில் ஒரு பார்ட்டு தான் நம்ம இப்போ ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கணும். 4 நாள் இல்லையா? 6 hours இருந்தாக்க ஒரு நாளுக்கு 4 parts, 4 × 7 28 parts. 28 partsல ஒரு பார்ட்டு தான் இப்போ நம்ம பியூரிஃபை ஆகிட்டு இருக்கிறோம், கிருஷ்ணரை பார்த்துட்டு இருக்கிறோம். மற்ற 27 பார்ட்ஸில் நம்ம பாவங்கள் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். நான் சொல்றது புரியுதா லீலா மாதாஜி? வீக்லி 6 hours அண்ணாக்கா 1 டேக்கு 4 times அது இல்லையா? 6 hours 4 times. 4 டைம்ல ஒரே ஒரு டைம் தான் நம்ம கிருஷ்ணரை பார்ப்போம், அப்பதான் பாவங்கள் பண்ணாமல் இருக்கிறோம். மற்ற 3 times நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற 6 நாள் இருக்கு, 6 × 4 24 + 3 27 parts நம்ம பாவம் பண்றோம். 6 hours நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம். இப்போ புரியுதுங்களா? அவனால நம்ம ட்ரை பண்ணிட்டு நம்ம பியூரிஃபை ஆகிட்டு இருக்கிற போது கூட பாவங்கள் பண்ணி கொண்டு இருக்கின்றோம், கண்டாமினேட் ஆகிட்டே இருக்கிறோம். இது எப்பதான் இது எண்ட் ஆகும்? இது என்னுடைய கேள்வி. இப்போ சொல்லுங்க மாதாஜி, ஈஸ்வரன் மாதாஜி. நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன் அடைந்ததுக்கு அப்புறம் அவருடைய உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அது எப்படி ஆகுறது? அத்தானே நீங்க சொல்றது பறக்கிற பார்வையே. அது வந்து பிடிச்சிட்டு பிறகுது, ஆனா அது பிடிக்க முடியுமா? அந்த பறவையே பிடிக்க முடியுமா? பிடிச்சிட்டு வந்துட்ட பிறகு நான் பிடிச்ச வந்து சொல்லலாம், ஆனா எப்படி பிடிக்கிறது? இப்போ நம்ம 28 பார்ட்ஸில் ஒரு பார்ட்டு தான் இப்போ பியூரிஃபை ஆகிட்டு இருக்கிறோம், 27 parts பாவனத்தில் தான் இருக்கிறோம். அப்போ எப்படி அந்த மிச்ச அதாவது ட்ரெயின்ட் அந்த 27 பார்ட்ஸ் அதுதான். அப்போ நம்ம என்ன சொல்ல, சர்வதர்மன்னு சொன்னோம் இல்லையா? அதில் எல்லாம் நம்ம யார்கிட்ட எதுக்கிட்ட டீலிங் பண்ணுறோமோ அந்த டீலிங்ஸ் எல்லாமே அகர்மையாக இருக்கணும், கர்மையாக இருக்கக்கூடாது. இப்போ புரியுதுங்களா? 24 hours a day, 7 days a week, 52 weeks a year, 100 years in a lifetime நம்ம அகர்மையே பண்ணணும். அப்பதான் நம்ம கண்டாமினேட் ஆக மாட்டோம். இதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போ நம்மளுக்கு இது ஆகும் என்றால் பியூரிஃபைடு கம்ப்ளீட்டாக நம்ம ஒவ்வொரு காரியமும் அகர்மையாக இருக்கு. அப்படின்னாக்கா டு ப்ளீஸ் கிருஷ்ண ஒன்லி. புரியுதுங்களா? இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த 6 hours ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு, ஒரு நாள்ன்றது 2 நாள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளே எல்லா காரியங்களும் டெய்லி இப்போ என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் நம்மளே பண்ணிடலாம். அப்போ ரொம்ப கம்மி ஆகிடும் பாவம் பண்ணுற சமயம்.
சொல்லி புரியுதுங்களா? ஒவ்வொரு காரியத்தில் நாம் பண்ற இந்த காரியம் கிருஷ்ணருக்கு திருப்திகரமா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இதான் பிராக்டிஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ். ஸ்மால் டவுட். ஸோ இந்த ப்ராக்டிஸ்ல வந்து நீங்க எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆனா அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் இருக்கு பாருங்க, அது கவனம் வச்சுக்கணும். தட் we cannot break. ஓகே. நம்ம some unfavorable things or some injustice வரும்போது அது just injustice for you, it may be justice for Krishna. அந்த டைம்ல கொஞ்சம் அதுதான் அது அங்கதான் நீங்க காட்டணும், கிருஷ்ணா I accept you. Arjuna ரொம்ப he loves his son Abhimanyu very much, but Abhimanyu was killed, isn't it? But still Arjuna, as though he had some problem, that is the lamentation was there, but still he became very grave afterwards, and he took revenge over that person who killed him, the cause for that person to be killed. அந்த மாதிரி இருக்கலாம். சொல்ல புரியுதா? But we have to accept that one. Yes, I lost my son Abhimanyu. அர்ஜுனா ஒத்துக்கணும். அது ஏத்துக்காமல் இருக்கக்கூடாது. நோ 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 நோ, இட் இஸ் நாட் ஃபேவர். மை சன் ஷுட் நெவர் பி கில்டு. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஓகே, புரியுதா? திஸ் இஸ் தி சரண்டரிங். அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன்ல இருந்தாலும் அது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் அக்செப்ட் இட். இப்போ டெலிஃபோன் பில்லு முன்ன காலத்துல எல்லாம் 25,000 ரூபாய் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்துருச்சான். அவன் போய் கிளைம் பண்ணக்கூடாது. முதல்ல அது இப்போ கட்டணும், பேமெண்ட்டு கட்டணும். கட்டிட்ட பிறகு அதுக்கப்புறம் கிளைம் பண்ணலாம். அது போல் நம்மளுக்கு எது வந்தாலும் கிருஷ்ண சாங்ஷன் பண்ணது அது முதல்ல ஏற்றுக்கணும், அதுக்கப்புறம் கிருஷ்ண கிட்ட பேசணும் இல்லையா? அந்த விதத்தில் நம்ம கிருஷ்ணரை பார்க்கணும். 24 hours if you try to do only akarma, then we can stop doing sinful action. You will become very, very holy man, saintly person. But it may take some time, but try to be. நம்ம எல்லோரும் கிருஷ்ணாவுடைய பிள்ளைகள் தான். எல்லாம் கிருஷ்ணாவுடைய இது நம்மளுக்கு இருக்கு, சத்து சித்து ஆனந்த். பட் இப்போ அது வந்து பொல்யூட்டட். அந்த பொல்யூஷன்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அதுதான் இந்த ட்ரைனிங். கிருஷ்ணா கஷ்டமெல்லாம் கொடுக்குறாரு எதுக்குடானாக்கா நம்ம அவரை புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குறாரு தவிர, அது நம்ம புரிஞ்சு கொண்டால் அந்த கஷ்டம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் கொடுக்க மாட்டார். அப்புறம் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ண எதற்காக இந்த மாதிரி பண்ணாருன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு எதற்காக இந்த மாதிரி கிருஷ்ண பண்றாருன்னுட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சு கொண்டால் கிருஷ்ணா இஸ் வெரி ஹாப்பி. அது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த நிலைமையில நம்மள கொண்டு வராரு கிருஷ்ணா, இல்லையா? அது ரொம்ப கடினமாக இருக்குதுன்னாக்கா நம்ம கிருஷ்ணாவை சரியாக புரிஞ்சுக்கவில்லை. அதனால அவர் ரொம்ப டீப்பாக நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு. நம்ம ஈஸியாக கிருஷ்ணரை புரிஞ்சு கொண்டால் நம்மளுக்கு கஷ்டங்கள் அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது. அதான் டிவோட்டிஸ்க்கு கஷ்டம் வருதெல்லாம் ஒரு சாம்பிள் மாதிரி கொடுக்குறாரு கிருஷ்ணா. ஃபார் மெட்டீரியல்ஸ் இது வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும், ரொம்ப ஹாரிபுல்லாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். So to the extent we surrender to Krishna, that extent Krishna rewards. இல்லையா? When we are going to stop our sinful action என்றால், when we do each and every action in action, that time no sin. இப்போ புரியுதுங்களா? ஸ்பெசிஃபிக் ஆன்சர் சொல்றதுக்கு முயற்சிகள் பண்ணணும், அப்பதான் நல்லது. வேற யாருக்கா ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரபு, one more question.
இப்போ வந்து நம்ம ரியாக்ட் பண்ணாதான் சில கான்சிக்வன்சஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணுமா இல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது அந்த சைலண்டா? ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அந்த இது சொன்னாதான் நல்லா புரியும். இல்லாட்டி வேக இருந்தாக்க கேள்வி ஆன்சர் கூட வேகாக தான் இருக்கும். ஓகே பிரபு. ஆ? அது நம்ம ஏன் ரியாக்ட் பண்ண வேண்டிய நிலைமை என்ன? பை சான்ஸ் somebody is putting you some question, you have to answer. That is only the reaction. ரியாக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்க இது சொல்லுங்க, நீங்க உங்க ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்க, கேஸ் ஸ்டடி சொல்லுங்க. பிராக்டிஸ்ல எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. சோ ஆமா. அந்த எது வந்தாலும் அது ஈவன் நமக்கு அது ஃபேவரபிளா இல்ல அன்ஃபேவரபிளா எப்படி இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கிருஷ்ணாவோட ஆமா அரேஞ்ச் ஆமா சைலண்டா நான் இருந்துடலாமா? அதான் சொன்னேன். இப்போ டெலிஃபோன் பில்லு உங்களுக்கு 25,000 rupees கட்ட வேண்டியது வந்துருச்சு பில்லு. நீங்க முதல்ல கட்டணும், அதுக்கப்புறம் தான் அது மேல கிளைம் பண்ணணும். ஓகே. ஸோ we have to accept it. Yes, Krishna, accept. எஸ் பிரபு, எஸ். Then only we have to try to argue with Krishna. ஓகே பிரபு, ஓகே. Then only we are actually honoring Krishna, honoring Krishna's sanction. எஸ் பிரபு. Otherwise we are dishonoring Krishna. Yes. So anyone has any doubt? என்னுடைய மெயின் லைன் எலக்ட்ரிக்கல்ல வந்து மெயின் லைன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ லைன்மேனை கூப்பிட்டு மேலே ஏதோ ஃபீஸ் போயிட்டு போல அப்படின்னா வயர் ஒரு மாத்துறதுக்காக அவர் வந்தாரு. அதான் வயரே கம்ப்ளீட்டா மாத்தணும்னு சொல்லி ஓகே 2 தடவை அவர் வந்துட்டு போனாரு. ஷார்ட் ஆயிருக்கும் வயர் அப்ப. இல்ல ஆமா ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளீட் வேற மாத்திட்டு போனாரு. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு 500 கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க அவ்வளவு கஷ்டம் எனக்கு அவ்வளவுலாம் என்னால என்னால முடிஞ்சது 200 ரூபா தான் நான் தரேன் வாங்கிக்கிங்க அப்படின்ட்டேன். அப்புறம் அவரும் புலம்பிக்கிட்டே வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த விஷயத்துல இப்ப அவர் கேட்கறத நம்ம கொடுக்க முடியல. பட் ஏதோ நம்மளால முடிஞ்சத கொடுத்து விட்டு அனுப்பிச்சு விட்டுட்டோம். இந்த சிச்சுவேஷன்ல வந்து இப்ப வந்து அவர் கேட்கறத நம்ம கம்ப்ளீட்டா கொடுக்க முடியாது. அப்ப நம்ம ஏதோ வேலை பண்றதுக்கு முன்னையே நீங்க அவரை கேட்கணும். இதுக்கு எவ்வளவு இல்ல அது இது கிடையாது. இது கவர்மெண்ட் இபி ஆபீஸ்ல இருந்து வந்தவங்க சொல்றேன். இது லஞ்ச் ஆக்சுவலா. ஓ அப்படி இருந்தா அது நீங்க கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும். இது வந்து நீங்க அவளை ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்கு. லஞ்சம் வாங்குறதுக்கு நீங்க அவருக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கு. கிருஷ்ண கான்சியஸ்னஸ் திஸ் பிரைபிங் அண்ட் ஆல் நாட் குட். புரியுதா? அது கூட நீங்க முதலே கேட்கணும். அவர் வேலைக்கு வரத்துக்கு முன்னே கேட்கணும். அவர் இல்லைங்க இது படி எனக்கு நீங்க தனியா 500 ரூபாய் கொடுக்கணும் என்று அவர் சொன்னா அது நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். இல்லை என்றால் நீங்க பண்ணது தவறு, அவருக்கு நீங்க புரோத்சாகம் கொடுக்குறீங்க, அதனால 2 பேருக்கே கஷ்டம். யாராரு பிரைப் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் பாவம் இல்லை, பிரைப் கொடுக்குறவங்களுக்கும் ப்ராப்ளம். ப்ளீஸ் அதுதான் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? பிரைப் வாங்குறவங்களுக்கு மட்டுமே ப்ராப்ளம் இல்லை, கொடுக்குறவங்களுக்கும் ப்ராப்ளம். அந்த நிலைமையில கிருஷ்ணா கிட்ட நம்ம பேசணும். கிருஷ்ணா இது ஜஸ்ட் லைக் இந்த 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் நம்ம பிரேக் பண்ற மாதிரி இல்லையா? என்னென்ன 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ்? நோ illicit செக்ஸ், நோ கேம்பிளிங், நோ இதுல என்ன ஆகும்? இது கேம்பிளிங் மாதிரி ஆயிடுது. பிரைப் கொடுக்கறது கேம்பிளிங் பண்ற மாதிரி இல்லையா? அதுக்காக நீங்க அப்ப கிருஷ்ணனை நீங்க வேண்டிக்கணும். கிருஷ்ணா இன் திஸ் சிச்சுவேஷன் வாட் ஐ எம் சப்போஸ் டு டூ. புரியுதா? பிரைப் கொடுக்குறவங்களுக்கும் பாவம், வாங்குறவங்களுக்கும் பாவம். ஆனா வாங்குறவங்க இஸ் மெட்டீரியலிஸ்ட், அதனால அவன் இஸ் நாட் பாதர்ட் ஃபார் தட். நம்ம கொஞ்சம் டிவோஷனில் இருக்கிறதால நம்ம யோசிக்கணும், கிருஷ்ணா வாட் இஸ் யூ ஆர் புட்டிங் மீ இன் திஸ் சிச்சுவேஷன், வாட் ஐ ஷுட் டூ. Anything you do something which is unavoidable, that time you have to think of Krishna. With the permission of Krishna, if you do that one,
இட் இஸ் குட். புரியுதுங்களா? கம்பல்சரியாக நீ பண்ண வேண்டியது வந்துடுச்சு. அது உனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் கம்பல்லாக நீ பண்ணணும். அந்த சமயத்தில் கிருஷ்ணன் நம்ம நினச்சிக்கணும், கிருஷ்ணா யூ சாங்ஷன் லைக் திஸ் ஒன், யூ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. புரியுதா? இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம். Without the permission of Krishna, if you take leave from your office, it is nice, huh? Not good. But before taking the leave, you should get the permission. Like that one, if you speak to Krishna, and Krishna can overlook that this one action. Apichet suduracharo bhajatema mananya bhak. Even if you do some abominable action, Krishna will forgive you. This is abominable action. That time, without praying to Krishna, if you act, then you are also involved in that sharing of a sinful reaction. So we have to be very, very careful. This is the dealing with all the things. Such things we should give up. Give up means we have to think of Krishna and do that one. Then also we are giving up. Don't make noise. The board is like that one. It doesn't mean that we cannot make noise. Don't make noise anything else than chanting of the holy names. If you make a sound by chanting Hare Krishna, that is also as good as not making noise. That is not the noise. That is the good vibration. So now you understood that situation, how to deal that situation. Yes. So without the permission of Krishna, we cannot do anything. With his permission, you can do anything. Arjuna can also shoot Bhishma anytime as he likes, but he never does like that. On order of Krishna, he can shoot. That is not sinful action. So this is the tricks we should understand. Now a doubt is cleared? Yes, Prabhu, clear. Very good. Hare This Krishna. Arjuna, Yes, அர்ஜுனர் வந்து அபிமன்ய கொன்னதுக்கு அப்புறம் அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, கிரேவ் அக்செப்ட் பண்ணிட்டாரு. வித் கிரேவ் he accepted. But no. கிரேவ்னாக்க என்ன நீங்க சொல்லுங்க, எனக்கு புரியல. He accepted bravely or grave? Grave, GREAVE. கிரேவ்னாக்க எதுக்கு அதுல அக்செப்ட் பண்ணது கிரேவ்? பிகாஸ் அது நடந்தது. அவர் என்ன கிரேவ் எக்ஸ்பிரஸ் அவர் சாவடிச்சாருப்பாரு, அவரே இவர் சாவடிக்காமல் போயிட்டார் பிஃபோர் த சன்செட். அப்பதான் இவர் இஸ் கோயிங் டு கெட் இன் டு த ஃபயர். அதனால அது வந்து அவர் சேலஞ்ச் பண்ணார் இல்லையா, அதுக்காக அதுக்கு இந்த அபிமன்யு மரணத்துக்கு என்ன சம்பந்தம் இல்லை. இப்பதான் சொன்னீங்க பிரபு, அபிமன்யு மரணத்துக்காக அவருடைய காசு. He became brave. அவர் வந்து அதுக்காக கஷ்டப்படவில்லை. He become brave. He become brave means அதுக்காக அவர் அப்புறம் கஷ்டப்படவில்லை. முதல்ல கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் சரி பண்ணிக்கிட்டாரு, ஏற்றுக்கொண்டார். ஜெயத்ரதாவே இவர் சாவடிக்கவில்லை என்றால் சன்செட்டுக்கு முன்னே, அப்ப இவர் அதுல போய் குதிக்கிறேன் என்று சொல்லிட்டார். அதுதான் சேலஞ்ச். அதுக்கு இதுக்கு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மரணம் வந்துட்டா யாருக்குமே கொஞ்சம் மனசுல கஷ்டம் இருக்கும். ஏன்னாக்கா ஒரு அசோசியேஷன் இருக்கும்போது அந்த அசோசியேஷன்ல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் என்றால் எல்லோருக்கும் கஷ்டம். அதனால பையன் இறந்துட்டாருன்னும் போது முதல்ல கொஞ்சம் அது இமோஷன் என்றது நிச்சயமாக இருக்கும். ஒரு மனிதனாக்கா இருந்துதான் ஆகும். கிருஷ்ணருக்கு கூட இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாதா? அப்பதான் அவங்களும் மனிதர்கள். ஆனா கிருஷ்ணர் வந்து புருஷோத்தமர், புருஷங்களே அவர் உத்தமர், புருஷோத்தமர் இல்லையா? அந்த மாதிரி இஸ் எ பிரேவ் பர்சன். அர்ஜுனா வாஸ் எ பிரேவ் பர்சன்.
ரொம்ப தைரியசாலி. Your doubt is clear now? I wrongly heard that. Grave understand. Grave understand. Okay. Okay. No, sometimes this sound and all may differ. My age is also old. I have my tooth problem also, no? So sometimes you may not hear properly. So that is the problems. Now it is clear now? Yes, clear. Okay, very good. Thank you. So anyone else? ஹரே கிருஷ்ண பிரபு. Yes, Prabhu. Lokabandhu. பிரபு இப்ப ஸ்ரீநாத் பிரபு சொன்னார் இல்லைங்களா அந்த இபி மேட்ரு, ஆமாம். அது வந்து நீங்க என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு, பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாம். ஆனா அது வந்து கம்பல்சரி அந்த மாதிரி கொடுத்தா தான் வேலை பண்றாங்க. இந்த சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்? அதுதான் நான் சொன்னது, பகவானை நீ வேண்டிக்கணும். பகவானே நீ சாங்ஷன் பண்ணவில்லை என்றால் அவன் என்ன டிமாண்ட் பண்ண மாட்டான். நீ சாங்ஷன் பண்ண அவன் என்ன டிமாண்ட் பண்றான் இல்லையா? அவனை டிமாண்ட் பண்ண முடியாது. கிருஷ்ணா அது சாங்ஷன் பண்ணவில்லை என்றால் வந்தவன் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ண முடியாது. உங்க குரு வராரு, இப்ப உங்க வீட்டுக்கு வராருன்னு நினச்சிக்கோங்க. குரு வந்தாக்க நீ என்ன பண்ணுவேன் உடனே? ஹரே கிருஷ்ணா சொல்லுவேன், நமஸ்காரம் பண்ணுவேன், கீழே உணர்ந்து நமஸ்காரம் பண்ணுவேன் இல்லையா? அதே வேற யாரோ ஒருத்தர் வராரு, நீ அந்த மாதிரி பண்ணுவியா? பண்ண மாட்டோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதம் இருக்கு இல்லையா? அது போல கிருஷ்ணா கூட என்ன பண்ணுவாரு, நீ சாதாரண மனிதனா இருந்தால் அந்த ஈபிக்காரன் உங்ககிட்ட நிறைய டிமாண்ட் பண்ணுவான். அதே நீ இதுவா இருந்தா, ஒரு டிவோட்டியா இருந்து மொட்டை அடிச்சுட்டு சிக்கா வச்சுக்கிட்டு திலக்கு போட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கு கம்பீரமா இருந்தா வந்தவங்க கூட உங்ககிட்ட அவளை டிமாண்ட் பண்ண மாட்டான். இதெல்லாம் கிருஷ்ணதான் சாங்ஷன் பண்றதா? அந்த ஈபிக்காரன் ஒரு சாதாரண மனிதன் வீட்டுக்கு போனா அதிகமா டிமாண்ட் பண்ணுவான். அதே இந்த மாதிரி ஒரு டிவோட்டி வீட்டுக்கு வந்து டிவோட்டியை பார்த்தாலே இவர் ஆஹா இவர் பெரிய பக்தரப்பா, இவர்கிட்ட அதிகமாக டிமாண்ட் பண்ணக்கூடாது, அவர் மனசுலே படும். நான் சொல்றது புரியுதா? இது வந்து கூட கிருஷ்ண சாங்ஷன் பண்றது தான். அதுக்கு தான் நம்ம அப்படி இருக்கணும். என்னோட இதுல அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு முறை நீங்க சொன்ன மாதிரி எனக்கு 2 முறை வந்து இபி கார்களை வச்சு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆமாம். நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி அவர்கள் பிரபு சொன்ன மாதிரி பேசி ஃபர்ஸ்ட் டைம் 200 கொடுத்தேன். செகண்ட் டைம் தான் கம்மியா கொடுத்தனால வந்து என்ன 2-3 நாள் கரண்டே இல்லாம விட்டாங்க பிரபு. 2 டே நைட்டு கரண்ட் இல்லாம வரவே இல்லை. அவங்க கேட்ட அமௌண்ட் கொடுத்த வெப்பட வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்ப கம்பல்சரி அந்த எல்லா இடத்தையும் அந்த இருக்கு. நீ கூட ஒரு மாதிரி சொல்லியிருக்கீங்க, நம்ம ரீஸ்டர் பண்ணும்போது நீங்க கொடைக்கானல் எதுவுமே யாருக்கும் கொடுக்கலன்னு சொன்னீங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு முறை. ஆனா அது மாதிரி எல்லா இடத்தையும் கம்பல்சரி இருக்கு, ஆனா நமக்கு தெரியாம இருக்கு கொடுத்து. அந்த சமயத்துல தான் நான் என்ன சொன்னேன், கிருஷ்ணரே நினைச்சுக்கணும். கிருஷ்ணா உங்களுடைய சாங்ஷன் மேலதான் இவங்க டிமாண்ட் பண்றாங்க, அதனால நான் கொடுத்தானே ஆகணும். நீங்க சாங்ஷன் பண்ணதால நான் கொடுக்க வேண்டும் இல்லையா? அதனால என்ன மன்னிச்சுடுங்க, புரியுதா? ஆனா அவரை நினைக்காமல், அவருக்கு இந்த வார்த்தை சொல்லாமல் நம்ம அவருக்கு அந்த பணம் கொடுக்க கூடாது, புரியுதா? நான் கொடைக்கானல்ல சண்டை போட்டதால அதுக்கப்புறம் கரோனா வந்துருச்சா? கரோனா வந்து இப்ப அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு வாங்கறது இல்லை. நாளைக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, புரியுதா? இது கொடைக்கானல்ல நாளைக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அங்கெல்லாம் அந்த அளவுக்கு இப்ப இதுக்கு கேட்க மாட்டான். நான் சொல்றது புரியுதா? நம்ம அந்த ஈவி ஆள் மேல தவறு காணக்கூடாது, நம்ம மேல தவறு நம்ம சரியா இல்லை, அதனாலதான் கிருஷ்ணன் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்றாரு.
புரியுதா பிரபு? புரியுது. நம்மளுடைய ஃபீச்சர், நம்மளுடைய முகத்தை பார்த்து கூட சில பேர் சில விதத்துல ஆக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு. அந்த வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி கூட நடக்கணும் இல்லையா? அதனால தவறு அவர் மேல சொல்றதை விட தவறு நம்ம மேல சொல்லிக்கணும். நம்மளுக்கு ஏன் கிருஷ்ணா இந்த ஆளை அனுப்ப வச்சு இந்த மாதிரி சாங்ஷன் பண்ணார்? நீ அது பந்து பண்ணிட்டு லோகபந்து, நீ பேசும்போது அது ஈக்கோ வருது. நீ பேசும்போது மட்டும்தான் அது ஓப்பன் பண்ணணும். இல்லைக்காட்டி அது அப்படியே ரிப்பீட் ஆகிடுது, அது சரியா இருக்க மாட்டேங்குது. அப்புறம் நம்ம பர்ஃபெக்டா இருந்தா வந்தவன் கூட அவளை டிமாண்ட் பண்ண மாட்டான். இதுதான் புரிஞ்சுக்கணும். உங்களை கம்பல் பண்ணி ஒரு தவறான காரியம் பண்றான் என்றால் அது காரணம் நமக்குள்ள இருக்கின்ற தவறுகள், குறைகள். அது வந்தவனுடைய குறை இல்லை, நம்மளுடைய குறை இல்லையா? இப்ப புரியுதா? கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணாதான் அது நடக்கும். கிருஷ்ணா இப்ப சாங்ஷன் பண்ணாருன்னாக்க எதுக்காக சாங்ஷன் பண்ணாரு? நம்ம இன்னும் பியூர் ஆகலே, கிருஷ்ணாவுக்கு சரண்டர் ஆகலே என்ற அர்த்தம். லோகபந்து புரிஞ்சுதா இல்லையா? அதனாலதான் நம்ம எந்த அளவுக்கு அகர்ம பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். புரியுதா? நம்ம காரியம் பண்றதுக்கு முன்னே நம்ம யோசிக்கணும், அதுக்கப்புறம் காரியம் பண்ணணும். வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம்? ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் பிரபு. பிரபு, இந்த 10th சாப்டர்ல 6th ஸ்லோகா. வெரி குட். அது வந்து மஹர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவாஸ் ததா. Okay, you just read the translation. Okay. The 7 great sages, yes, and before them the 4 great sages, and the Manus, progenitors of mankind, come from me, born from my mind, yes, and all living beings populating the various planets descended from them. அப்படின்னு கொடுத்திருக்கு. இதுல பிரபுபாதோடைய அந்த பர்பட்ல சொல்லும் போது தென் ஃப்ரம் பிரம்மா கேம் அப்படின்னு சொல்லிட்டு 4 குமாரஸ் சொல்றாரு. தென் ருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தென் 7 sages, and in this way all the brahmanas and kshatriyas are born out of the ன்னு சொல்றாரு. ஓகே. இங்க தென் ருத்ரா அப்படினாக்கா அப்ப ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ல இருந்து தென் ருத்ரா இஸ் லார்ட் சிவா. சோ அதான் இப்ப வந்து அப்ப ஃபர்ஸ்ட் 1000 வருடங்கள் வந்து அவர் தவம் பண்ணி அவருடைய மைண்ட் மூலியமாக 4 குமாரஸ் வராங்க. கரெக்ட். பட் அதுக்கப்புறம் தென் ருத்ரா அப்படி ருத்ராவும் வந்து பிரம்மா கிட்ட இருந்து அந்த மாதிரி கணக்கா? ஆமாமா. இந்த யூனிவர்ஸ்ல ஒவ்வொரு பிரம்மாண்டத்துல முதல்ல சதுர்குமாரா வராங்க. அப்ப பிரம்மா சொல்றாரு சதுர்குமாராஸ் கிட்ட, நீங்க இப்ப பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்ப இருக்கிறது ஒரே ஒரு பிரம்மா தான் இருக்கிறாரு இந்த பிரம்மாண்டத்துல இல்லையா? இப்ப எல்லா சோல்ஸ் கர்ப்போதக சாய் விஷ்ணு கர்ப்பத்துல இருக்கும். இப்ப அவங்கெல்லாம் இப்ப உயிர் கொடுக்கணும் இல்லையா? அவங்களாம் திரும்பி வரணும் இல்லையா? இப்ப டே ஆயிடுச்சு பிரம்மாவுக்கு, யூனிவர்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணணும். அப்ப முதல்ல குமாராசி வந்து கேட்டாக்கா, நீங்க இப்ப பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னாக்கா அவங்க சொல்ல, ஐயோ நாங்க இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்க எப்பவுமே குமாரா மாதிரியே இருப்போம், எங்களுக்கு இந்த சம்சாரம் கிம்சாரம்ன்றது வேண்டாம் என்று சொல்றார். அதுக்கப்புறம் ருத்ராவை கிரியேட் பண்றார். ருத்ரானாக்கா லார்ட் சிவா. லார்ட் சிவா ஒத்துக்குவாரு. லார்ட் சிவாவுக்கு நிறைய 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 பசங்க. அதனால லார்ட் சிவா வந்தது கூட பிரம்மாவில இருந்தா வந்தார் இந்த யூனிவர்ஸுக்காக. இந்த யூனிவர்ஸுடைய ஹிஸ்டரி தான் இப்ப நம்ம படிச்சது. அதுக்கப்புறம் சப்த ரிஷி அப்படிங்கறது. ஆமா ஆமா. 14 மனுஸ் அப்படின்றாரு. கரெக்ட். கிட்ட இருந்து அதுக்கப்புறம் எல்லா பிராமண சேர்த்தே சூரு ஆகறாங்க. கரெக்ட். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டோம். ஓகே ஓகே சரி ப்ரோ. ஓகே. டவுட் கிளியர் ஆயிடுச்சு இல்லைங்களா? எஸ் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. So
வேற யாரும் ரெடி இல்லையா கேள்வி கேட்கறதுக்கு? பிரபு, இது வந்து இன்னொருத்தர் இடத்துல என்கிட்ட ஒருத்தர் கேட்ட கேள்வி. ஆ, அவர் ஏதோ ஒரு சம் டைப் ஆஃப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. வெரி குட். அவர் என்ன கேட்டாருன்னா, எனக்கு சில விஷயங்கள்ல எனக்கு நான் ஏதோ பண்ண நினைக்கிறேன், பட் அதுல ஏகப்பட்ட தடங்கள் வருது. மீன்ஸ் நான் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு போய் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக போவேன், ஆனா அந்த கடையை பூட்டி இருக்கும், காரியம் நடக்கிறது இல்லை. காரியம் வந்து நம்ம ஏதோ நினைச்சு போறோம், எல்லாத்துலயும் ஒரு தடங்கள் மாதிரி மீன்ஸ் போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கு, தடங்களாவே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இது வந்து இந்த தடங்கள் மாதிரி, அதாவது அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷனா கிரியேட் ஆகுது. ஆமாம், அது கேட்டார் ஜஸ்ட். இந்த மாதிரி தடங்கள் வருதுன்னாக்க அர்த்தம் அவருக்கு அது என்ன சொல்றது, இது பெருகிறதுக்கு அர்ஹத்தை இல்லை. he doesn't deserve for that one. புரியுதா? அர்ஹத்தை இல்லாத பொருளே நம்ம கைவசம் பண்ணிக்கணும் என்றால் அது முடியாது. இந்த இயற்கை அவருக்கு சாங்ஷன் பண்ணாது இல்லையா? இப்ப நிறைய பேர் உத்தியோகம் இல்லை என்று நினைச்சிட்டு முயற்சி பண்றாங்க, ஆனா அவங்க கிடைக்கிறது இல்லை. காரணம் it doesn't deserve for that one. அது தகுந்த காரியம் முன்னே அவர் பண்ணவில்லை இல்லையா? ஆனா இப்ப அவருக்கு அந்த காரியம் பண்ணி ஆகணும் என்று நினைக்கிறார் இல்லையா? எது நம்மளுக்கு அர்ஹதை இல்லையோ அது நம்மளால பெறக முடியாது. இது நன்றாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அது நம்மளுக்கு தேவை என்ற போது அது இப்ப கேள்வி வரும். அந்த கேள்வி எப்படி அதுக்கு சொல்யூஷன் பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டு பகவான்கிட்ட இருந்து நம்ம பெறகணும். பகவான்கிட்ட வேணாலும் பகவான் உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் பண்ண மாட்டா. இதனால பகவானுடைய பக்தர்கிட்ட போயிட்டு இதை சொல்லிட்டு அவருடைய கருணையால, பகவானுடைய பக்தனுடைய கருணையால உனக்கு எது அர்ஹதை இல்லையோ அது நீ பெறலாம். ஏன்னாக்கா நீ போய் கிருஷ்ணர் கேட்டாக்க கிருஷ்ணர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. ஆனா கிருஷ்ணருடைய பக்தர் போய் கேட்டாக்க உனக்கு அர்ஹதை இல்லாதது கூட கிருஷ்ணர் உனக்கு சாங்ஷன் பண்ணுவா. புரியுதா ஸ்ரீநாத் பிரபு? ஸோ இதுக்கு அவர் அந்த மாதிரி ஆளு யாருக்கு அவருக்கு தடங்கள் ஏற்படுதோ அவங்க கிருஷ்ணாவுக்கு சரண்டர் ஆகணும். எப்படி என்றால் ஒரு பக்தன் மூலமாக சரண்டர் ஆகணும். டைரக்டா சரண்டர் ஆனால் லாபம் இல்லை. கோயில் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, என்னென்னமோ பண்ணுவாங்க சில பேர். தீர்த்தஸ்தானத்துக்கு அங்கே போயிட்டு தான தர்மம் எல்லாம் பண்ண அப்போ கூட ஆகாது. ஆனால் ஒரு பக்தன் மூலமாக இது இப்படி போனால் அவங்க காரியம் நிறைவேறும். இல்லாகாட்டி முடியவே முடியாது. It doesn't deserve for that one. இது நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு எது பண்ணணும், நம்மளுக்கு என்ன இருக்கு அதான் கிடைக்கும். அதுக்கு மிஞ்சி தேவைப்பட்டாக்கா நம்ம டைரக்டா பிறக்க முடியாது. ஒரு பக்தர் மூலமா, ஒரு வைஷ்ணவருடைய கருணையால தான் பிறக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது நீங்களும் அவருக்கு தெளிவாக சொல்லணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறது, யார்கிட்டாவது நம்ம மீட் பண்ணால், யாரை மீட் பண்ணாலும், எந்த சமயத்தில் மீட் பண்ணாலும், அவங்க கதை எப்படி இருந்தாலும் அவங்கள முதல்ல சாண்டிங் பண்ண சொல்கிறோம். எந்த கஷ்டத்தில் அவன் இருந்தாலும் முதல் சாண்டிங் பண்ணணும். சாண்டிங் பண்ணாக்கா கிருஷ்ணருக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படும். கிருஷ்ணருக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஏற்பட்டால் இவங்களுக்கு இருக்கின்ற அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது என்றது அவர் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவார். யாரோ மூலமாக அரேஞ்ச் பண்ணுவார். டைரக்டாக பண்ண மாட்டார். அவர் பண்ணக்கூடாது. அவர் டைரக்டாக பண்ணிட்டாக்கா இவருக்கு அகந்தை அதிகமாகிடும். இவன் சரண்ட் ஆகணும். சரண்ட் ஆன பிறகுதான் அவங்களுக்கு கேட்கறது கொடுக்க முடியும், இல்லை காட்ட முடியாது. புரியுதா? அதனால யாரை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணணும், சாண்டிங் பண்ண வைக்கணும். முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். யார் நன்றாக சாண்டிங் பண்ணுறாங்களோ அந்த சாண்டிங் என்ற சாதனை கிருஷ்ணாவுக்கு சந்தோஷகரமாக இருக்கணும். அப்போ கிருஷ்ணா அரேஞ்ச் பண்ணுவார் இல்லையா? அவருக்கு சொல்லுங்க, சாண்டிங் பண்ண சொல்லுங்க.
இப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒரு புதுசா வர பக்தர் ஒரு ஓப்பன் போரத்துல கேக்குறாங்க. அதாவது நம்ம நான் இது வேற இடத்துக்கு போயிருந்தேன், காரைக்குடி போயிருந்தப்ப நடந்தது இது. ஓகே. கிளாஸ் கொடுத்து சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப அவர் இந்த கேள்வி கேட்கிறார், ஓப்பன் போரத்துல கேட்கிறாரு. என்னன்னு அப்ப நம்ம இது மாதிரி டைரக்டா அந்த ஓப்பன் போரத்துல டைரக்டா சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. எதுக்கு என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. எதுக்கு சொல்ல முடியாது சொல்லு. காரைக்குடியில் உள்ள இஸ்கான் சென்டர்ல ஓகே என்ன சொல்றதுக்கு அப்புறம் அவரும் இந்த கேள்வியை கேட்கிறாரு. ஆமா. அப்ப அவர் புதுசா வந்த பக்தர், அதாவது அப்பதான் வந்துகிட்டு இருக்காரு கொஞ்ச நாளா தான். ஆமா, அவர் தான் நீ சொல்லணும். ஐயா, நம்மளுக்கு எது தகுதி இல்லையோ அது நம்மளால பெறக முடியாது. தகுதி இருந்தால்தான் பெறக முடியும். அதனால கிருஷ்ணாவுக்கு தெரியும் இந்த நீங்க பண்ணிட்டு காரியத்துக்கு நீங்க தகுந்தவர்கள் இல்லை என்று. அதனால நீங்க முதல்ல கிருஷ்ணாவுடைய அன்பை பெறகணும். கிருஷ்ணாவுடைய அன்பை பெறகணும் என்றால் அவருடைய இந்த பவித்திரமான இந்த ஹோலி நேம்ஸ் நீங்க சாண்டிங் ஜபம் பண்ணணும். புரியுதா? இது என்ன எல்லோரும் எதற்கு கூட சொல்லலாமே. இதுல ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. இல்ல, நீங்க தகுதி இல்ல அப்படின்னு அந்த வார்த்தை அவருக்கு அந்த நேரத்துல சொல்றது, அது சொல்லணும். ஆமா, பகவானே உனக்கு கொடுக்கவில்லை. இது பகவானே இது உங்களுக்கு கொடுக்கவில்லை. காரணம் இதில் உங்களுக்கு பகவான் கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு தகுதி இல்லை. இதில் ஒன்றும் தப்பே இல்லை, இந்த வார்த்தை சொல்லணும். ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான்னாக்கா அவனுக்கு ஐஸ்வர்யம் இல்லைன்னாக்கா அவருக்கு தகுதி இல்லை, அதனால அவருக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கவில்லை. இதில் என்ன தப்பு இருக்கு? அப்படி என்றால் அவருடைய ஃபால்ஸிங்கோ நீங்கள் ஒன்றும் அதிகம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபால்ஸிங்கோ கட் டவுன் பண்ணணும். நீ ராஜா ஆயிடணும்னாக்கா உனக்கு தகுதி இல்லைப்பா, நீ ராஜா ஆகிறதுக்கு சொல்றது இல்லை, வெக்க பண்ணமா? எந்த காலம் நீ பண்ணது போனால் உனக்கு அதில் வெற்றி கிடைக்கவில்லை என்னாக்கா அதுக்கு உனக்கு வெற்றி பெறுகிறதுக்கு உனக்கு தகுதி இல்லையப்பான்னு சொல்றதுல என்ன வெக்கம்? அதுதான் சொல்றது, ப்ரீச்சர்ஸ் எல்லாம் போல்டாக இருக்கணும். ப்ரீச்சர்ஸ் மறைமுகமாக எந்த இதையும் சொல்யூஷன் கொடுக்கக்கூடாது, போல்டாக இருக்கணும். அப்போதான் அது இது ஆகும். இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க. ஐயோ, நான் ஹார்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணாக்க நல்லா இருக்காதுன்னுட்டு ஆப்பன் பண்ணுறாமல் இருக்கலாமா? இல்லை, ஓப்பன் ஹார்ட் ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். அதுபோல் இது சொல்லி தான் ஆகணும் அவனுக்கு. பகவானுக்கு உங்கள் மேலே பிரியமில்லை, அதனால அவர் சாங்ஷன் பண்ண மாட்டேன்றார். இதில் ஒன்றும் தப்பே இல்லை. பகவானுடைய சாங்ஷன் பெறுகிறதுக்கு நீங்கள் முதல் சாண்டிங் பண்ணுங்கன்னு சொல்லணும். நீங்கள் கூட பாலிஷாக சொல்லலாமே, பகவானுக்கு விருப்பம் இல்லை இப்போ பண்ணுறதுக்கு, டைம் சரியாக இல்லை, நீங்கள் முதல் சாண்டிங் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சரியாக போகும், அப்படி கூட சொல்லலாம். அது உங்களுடைய திறமை. அவருக்கு நீங்கள் இப்போ பார்த்து வைக்கப்பட்டாக்கா நீங்கள் அவர் சொல்லலாம், ஐயா இப்போ பகவானுக்கு பிரியமில்லை உங்களுக்கு இப்போ கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு அப்புறம் கொடுப்பாரு, அந்த சமயத்தில் நீங்கள் இப்போ சாண்டிங் முதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் பாலிஷா. இல்லை, எல்லாமே நம்ம கையில் இருக்கு இல்லையா? அது ஆளை பொறுத்து நம்ம சொல்லணும். சில பேர் ஏற்றுக்குவாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. யார் ஏற்றுக்கொள்ளுவாங்க? யாருக்கு அகந்தை இல்லையோ அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க, யாருக்கு அகந்தை இருக்கோ அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அகந்தை இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பாலிஷ்டு மேனரில் சொல்லணும் இல்லையா? அதுதான், அது உங்களுடைய திறமை நீங்கள் பார்க்கணும். இவருக்கு ஃபால்ஸிகோ இருக்கா இல்லையான்றதை நீங்கள் புரிஞ்சு கொண்டு. ஃபால்ஸிகோ இருக்கிறவருக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஃபால்ஸிகோ இல்லாதவனுக்கு சீக்கிரமாக சொல்லிட்டாங்க, அவன் சீக்கிரமாக பியூரிஃபை ஆகிடுவான். நம்ம இஸ்கானில் எத்தனோ ஆண்டுகளாக சாண்டிங் பண்ணுறாங்க, எத்தனை பேர் செல்ஃப்லெஸ் ஆகிட்டாங்க. அதுனாக்க ஃபால்ஸிகோ இருக்குது நிறைய. ஃபால்ஸிகோ இருந்தாக்கா அவங்களுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டே இருக்காது இல்லையா? இப்போ நான் சொல்றது கிளியரா புரிஞ்சுதுங்களா ஸ்ரீநாத் பிரபு? அதாவது சூழ்நிலையை பார்த்து பாலிஷா சொல்லணும். ஆமா, அவன் ஏத்துக்கிறது, அவர் தாங்குற இதுவா இருந்தாக்கா அவன் சொல்ற போதே, ஐயா நான் என்னென்னமோ பண்றேன், எனக்கு சக்சஸ் ஆக மாட்டேன், நான் என்ன பாவம் பண்ணேனோ தெரியவில்லை அப்படி சொன்னா நான் நினச்சிக்கோ, அந்த சமயத்தை உடனே சொல்லணும், ஐயா பகவானுக்கு விருப்பம் இல்லை, நீ ஏதோ பண்ணியிருக்கிறேன், அதனால பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக அவருடைய இந்த நாமத்தை நீ ஜபம் பண்ணு.
அது நம்ம பேசுற விதத்துல இருக்கு. யாரோட எப்படி பேசணும். நான் எவ்வளவோ பண்றேன் பகவான் என்னை பார்க்கவே மாட்டேன்றான், பகவான் என் மேல கருணையே காட்டுறதில்லைன்னாக்கா அதுல அவன் அகந்தை இருக்கு என்று அர்த்தம். அப்ப அவனுக்கு பாலிஷா சொல்லணும். பேசுற நம்ம புரிஞ்சுக்கலாம். அவன் அகந்தையுடன் பேசுறானா, அகந்தை இல்லாமல் பேசுறானா, தாழ்மையுடன் பேசுறானா, அவனுடைய இது புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒருத்தரை புரிஞ்சுக்கணும்னாக்கா அவன் எப்ப வாய் திறக்கிறானோ அப்ப புரிஞ்சுக்கலாம் அவனை. அவன் எப்படி பேசுறான்ன்றதான். அந்த பேசலையே அகந்தை இருக்கா அகந்தை இல்லையா? அகந்தை இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கணும். இட்ஸ் கிளியர் நவ்? வெரி குட். ஸோ வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் போனாக்கா சீக்கிரமாக நெக்ஸ்ட் பர்த்ன்றது நிச்சயமாக இருக்காது. இது மாதிரி கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கணும், அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டே இருக்கணும். எல்லாக்காட்டியும் போக வேண்டியது தான் பகுநாம் ஜன்மநாமத்தை. நானும் இன்டெலிஜென்ட் நினச்சிட்டே இருக்க வேண்டியது தான். அர்ஜுனன் கூட பாவம் எல்லாம் இன்டெலிஜென்ட்டாக எல்லாம் பேசுகிறாரு முதல் அத்தியாயத்தில். அதுக்கப்புறம் போயிடுச்சு அவருக்கு அந்த இன்டெலிஜென்ஸு, லாபம் இல்லாமல் போயிடுது இல்லையா? ஸோ எனிவன் எல்ஸ் நவ்? யாருக்கு எந்த கேள்வி இல்லையா? எல்லாம் பியூர் டிவோட் ஆயிட்டீங்களோ? வெரி குட். ஸோ இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எப்போ நம்ம பாவம் பண்ணாமல் இருப்போம் என்றால், எப்போ நம்ம ஒவ்வொரு ஆக்ஷனும் இன்ஆக்ஷனாக பண்ணுறோம், அகர்மையாக பண்ணுறோமோ அது இல்லையா? இப்போ நம்ம கர்மையிலே அகர்ம பார்க்கணும், அகர்மையிலே கர்ம பார்க்கணும். இது நன்றாக புரிஞ்சுட்டுங்களா? சில பேருக்கு சில கன்ஃபியூஷன்கள்லாம் இருக்குது இல்லையா? அந்த கன்ஃபியூஷனை இன்னைக்கு அகற்றி விடணும். யாராவது உங்களில் சொல்ல முடியுமா? ஒரு ஆக்ஷன்ல இன்ஆக்ஷன் பார்க்கறதுக்கு உதாரணம் யாராவது நீங்க கொடுக்க முடியுமா? ஆக்ஷன்ல இன்ஆக்ஷன் பார்க்கணுன்றது யார் பார்க்கறது? மெட்டீரியலிஸ்ட் மேன் இல்லை. ஒரு யாரு இந்த இது டிவோட்டியா ட்ரைனிங்ல இருக்கிறானோ, இப்போ அவனுக்கு இந்த கேள்வி. இப்போ ட்ரைனிங்ல ஒருத்தன் இருக்கிறான், வந்திருக்கிறான்னாக்கா அவனுக்கு சொல்ல, ஐயா நீ ஆக்ஷன்ல இன்ஆக்ஷன் பார்க்கணும். இது முதல்ல நீங்கள் என் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது வந்து மெட்டீரியலிஸ்டுக்காக சொல்லலை. மெட்டீரியலிஸ்ட் அது கர்ம தான் பண்ணிட்டு இருக்கிறான் அவன். ஒரு மெட்டீரியலிஸ்ட் பண்ணிட்டு இருக்கின்றத கர்மையிலே ஒரு ட்ரைனிங்ல இருக்கின்ற ஒரு டிவோட்டி பார்க்கணும், அந்த கர்மையில அகர்மையை பார்க்கணும். இப்ப கேள்வி எல்லோருக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸ்ரீதர் நிதாய் பிரபு. அவருக்கு கால் வந்திருக்கேன். இப்ப ஸ்ரீநாத் பிரபு, நீங்க புரிஞ்சுட்டீங்களா என் கேள்வி? நீங்க அதாவது நீங்க சொல்றது மெட்டீரியலிஸ்டிக் தான் பார்க்கணும், டிவோட்டிஸ்ட கிடையாது, டிவோட்டிஸ்ட பார்க்கறது கிடையாதுன்றீங்க. ஒரு மெட்டீரியலிஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ல இன்ஆக்ஷனை பார்க்கணுங்கிறீங்க. ஆமா, அது வந்து இப்ப நம்ம ட்ரைனிங் யாரு கொடுக்குறோம்? மெட்டீரியலிஸ்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. ஒரு டிவோட்டியா வந்தவன், இஸ்கான்ல நியோஃபை டிவோட்டி இருக்கிறான், அவனுக்கு இப்ப நம்ம ட்ரைனிங் பண்றோம். அவனு மெட்டீரியலிஸ்ட பார்க்கறான், அவனுடைய ஆக்ஷனை பார்க்கறான். அந்த ஆக்ஷன்ல ட்ரைனிங்ல இருக்கின்றவன் இன்ஆக்ஷன் பார்க்கணும். இப்ப கேள்வி புரிஞ்சுதா? அப்பதான் இந்த ட்ரைனிங்ல இருக்கின்றவன் கிருஷ்ண உணர்வுல அட்வான்ஸ்மெண்ட் கிடைக்கும் அவனுக்கு. இப்ப அதான நம்மளுக்கு கேள்வி, எப்படி ஒரு ட்ரைனிங்ல இருக்கின்றவனுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ல கொண்டு வர்றது இல்லையா? அவன் மெட்டீரியலிஸ்ட பார்க்குறான், அவன் ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கிறான்,
அதில் நம்ம அகர்ம பார்க்கணும். ஓகே, இந்த கேள்வி எல்லோருக்கும் புரிஞ்சுதா? Bhakta Rupa is there, but he has not at all opened his mouth. Hare Krishna, Prabhu. Hare Krishna, why Prabhu? Yes, Prabhu. You become miser or what? No, You don't Prabhu, want to waste you don't want to waste your energy? No, Prabhu. I joined late, Prabhu. I will answer your question. Very good. Okay. Examples from scriptures itself. When Arjuna was fighting, so for a materialist, that's a materialist action. But because he was fighting for the sake of Krishna, that is actually inaction. That is Arjuna's action. Arjuna's action is inaction. Yes, Prabhu. But my question is, for the person under training, he has to see a materialist who works materially. In that material action, this training devotee should see in action. In the materialist, yes, Prabhu. Correct. In that materialist action. Oh. A is materialist. A is non-devotee. His actions are actions only. B is a trainer, going under training. Okay. Is a trainee. B is trainee. Now the guru is training the trainee. You see inaction in the action of A. Okay, Prabhu, understood. So in the example that you will give, Prabhu, most of the times, Lokabandhu Prabhu and Sridhar Nitai Prabhu. Sridhar Nitai Prabhu is hitting Lokabandhu Prabhu. Very good. And that Lokabandhu Prabhu, even he feels that yes, this action is actually is sanctioned by Krishna. So Sridhar Nitai Prabhu's hitting me is only an instrument. So in that action, he sees in action. As though that is the action for many people, that is inaction for Lokabandhu. Yes, Prabhu. Isn't it? So this is the way we have to see. Those who are under training, all the trainees, they should try to see something happening. Now I told no, weekly once you just train 6 hours. You are under training, isn't it? Yes, Prabhu. Now all these 6 hours, so many material people are going to be there to deal with. So they may act only actions. Now it is your duty to see that action, inaction in that actions. Now you understood? Yes, Prabhu. This training is also meant for that only. Okay. Everybody understood this one? Srinath Prabhu? Yes, Prabhu, understood. Leela Mataji? Yes, Prabhu, understood, Prabhu. This is the way I am asking you to undergo the training. Isn't it? We have to see inaction in action. Isn't it? And then if you come to the next one, seeing action in inaction. Seeing action in inaction. What for we have to see the action in inaction? My first question. First of all, okay, we'll come to the previous one only. Seeing inaction in action. Isn't it? The very first part we were dealing with. Seeing inaction in action. Why we have to see inaction in action? Can anyone tell? Why we have to see the hidden hand of Krishna.
to see the hidden hand of Krishna, to advance in Krishna consciousness, to purify ourselves. This and all the benefit. Am I correct? Yes, Prabhu. That's why we are seeing inaction in action. Action are done by methylates as though they are methylates. We are trying to see inaction in their action. Okay? So that it will be very beneficial for you to preach them also. Okay? Later on, you can preach them very nicely. Yeah, in that action, if you can able to see the inaction, you can preach very, very nicely. You understood what for we have to see inaction in action. Okay, yes, Prabhu. Next, we'll go to the next one. Better to see action in inaction. Action in inaction. This is referring to whom? Inaction. Who does inaction? And we have to see the action. Materialist will see action in inaction too. Materialists see action in inaction. Who is doing inaction? Devotee will do inaction. What for this materialists? He has to see the action in inaction. What for? If he is a materialist, why he should bother for to see? That is, we are not dealing with materialist people now. We are dealing with only devotees. This is the training. We are giving training. If the material is seeing action in inaction of a devotee, we are not concerned for that event. You understand my point? If the material is seeing action in inaction of a devotee, we are nowhere connected to this event. Now, we are giving training to a devotee. You take the devotee, now we are training him to see action in inaction of a devotee. Leela Mataji, you understood my point? You just think that I am training a trainee. I am the trainer. Under me, one trainee is there. First case, I took him to a materialist. Materialist was doing so many materialistic actions, and I explained to him to see the inaction in that actions. Isn't it? He is very nicely understood that one. He understood what is action, what is inaction, what the mistake that materialist was doing. Now, if he becomes a preacher, he can very nicely preach him also. Now, I am taking that trainee to a devotee for the second one. Now, devotee, he does only inaction. Yes. But I am asking him, my trainee, see action in inaction of that devotee. Now you got the point? I am asking my trainee to see the action in the inaction of that devotee. That trainee is materialist only, okay. Trainee? Trainee is materialist, right? Training is not materialist. He is under training means what? How can you say that one? I am giving training, Baba. A doctor, after finishing the course, he should go for the training, no? Yes. In that time, whether we can say whether he is a doctor or not a doctor, Yeah, it he is can't be neutral. Yes. Isn't it? He is not a materialist now. I am giving him training. Baba, you see, is a great devotee.
He is doing all inactions only, but Okay. try to see action in that one. Huh? You sense this actually? But why Ah, such training should be given? Because seeing in action is good, but ah, ah, seeing action ah. in inaction is how can be good What that for? How that is beneficial if we can able to see inaction in action? How it is beneficial? we can relate with Krishna consciousness. We can see everything related to Krishna. So he Uh, can modify his actions. yes, yes. We can improve. Even his even if his actions he can modify to inaction, isn't Yes, it? yes, 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 So yes. now I took my trainee to a devotee. Now you can easily answer my question. Correct, I sir. I took him to a devotee who always does uh, only inaction. But I'm asking him to see action in that inaction. Oh. What for that It one? he cannot see action. I think he will see only inaction. No, no, no. But am I fool to ask him to see in action? Ask him to see the action? Or is it to correct that devotee actions? I think whether he is doing inaction or He should understand that he should not do any action. yeah, yeah. To check that devotees. You understand? Yes, Prabhu. Yes. So, even from Arjuna, we can learn some morals as well as we can learn some lessons from Duryodhana. The positive way we can understand from Arjuna, which we should implement, and the negative way we should understand something from Duryodhana, which we should give up. Isn't it? Yes. So, like that one, in inaction, we have to see the action so that we can give up our action and transform that as inaction. Isn't it? Action is one. That action we can make it as action or inaction, both. Isn't it? Yes, Prabhu. So, this is the training we should understand. Uh, Now you understood. Now our strength is lessened. Many people they are not interested. Isn't it? Srinath Prabhu, you understood Yes. this one? What the training I am trying to give? Yeah, second case, what I understand is Uh, we are going to this neophyte going to a Not devotee. going to a Uh, devotee. see, but that means he is Uh, doing some acts. He is in the name of a devotee dress. He may uh, be in as a devotee, but he do also commit some mistakes. no, That no, means no, what? no, no. That is your wrong. Action is one. I'm telling. He is eating. He is eating. Materialist is eating, and devotee is also eating. Action is the same, but your conception is different. Materialist is eating for his own pleasure, and the devotee is eating to give the pleasure just by taking the remnants of Krishna. Prabhu, any example, like for example, first case, Logabandhu and Sridhar Thakur beat, yeah, that is an example we can easily understand. Okay. But the second case, any example is there to Yes, understand? yes, yes, yes. Why not? Everything is the example. The trainer, he was doing some mistake. The same Arjuna. Huh? And this, who is he? Shot the Eklavya. bow. Eklavya. Eklavya was very, very expert. Now, this Dronacharya is the master. Arjuna is the trainee. Okay? And best archer is Eklavya. Okay? Okay. Now, Dronacharya is asking Arjuna, you see, he is just by hearing the sound, he can shoot the object.
Okay, before that one, Arjuna has no capacity of such things. And day and night, he used to do that one, Arjuna. Then he learned. You understand? To become like that one. A devotee does the same action, but for the pleasure of Krishna. And this neophyte devotee, he should also do the same thing for the pleasure of Krishna. Huh? No? Still you have some complication. இல்ல ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து அந்த நியோஃபைட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் யாராவது அடிச்சா அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, அவர் இன்ஆக்ஷன், அவருக்கு அது ஆக்ஷன், பட் மெட்டீரியலிஸ்டிக் ஆக்ஷன், இவருக்கு அது இன்ஆக்ஷன் புரிஞ்சுக்கிட்டாரு. பட் இப்போ வந்து கேஸ் பில வந்து அவர் ஒரு டிவோட்டிட்ட போறாரு. அங்கே அவர் வந்து ஆக்ஷனை அவர் வந்து ஆக்ஷனை இன்ஆக்ஷன்ல பார்க்கணுங்கிறாரு. அவன் பண்ண டிவோட்டி பண்ணிட்டு இருக்கிறது இன்ஆக்ஷன். இல்ல ஆக்ஷன் அவர் பண்றது ஆக்ஷன். டிவோட்டி எப்படி ஆக்ஷன் பண்ணுவாரு? அப்ப அந்த வேர்ட் மீனிங் ஓகே. டிவோட்டி என்றால இன்ஆக்ஷன் பண்றவன் தான் டிவோட்டி. ஆக்ஷன் பண்ற அதுல ஆக்ஷன் வராது. இவன் வந்து பாரு, டெம்பிள்ல ஒரு டெம்பிள் ஹால்ல சண்டே ஃபீஸ் ப்ரோக்ராம் போறோம். ஓகே, அங்க பூஜாரி பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆரத்தி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு ட்ரைனி அந்த ஹாலில் போனாரு. ஓகே, பூஜாரி பூஜை பண்ணிட்டே திரும்பி பார்க்குறாரு. என்ன திரும்பி என்னமோ பார்த்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த நியோஃபைட் டிவோட்டி அது பார்த்து, ஐயோ இவர் என்னடா பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குறாரே. You understood? அவர் வந்து கிருஷ்ணருக்காக பாட தன்னுடைய பிரஸ்டீஜ். அது வந்து நம்மளுடைய கன்செப்ஷன், நம்ம எப்படி அது ஏற்றுக்கிறோமோ அவங்கள பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. இப்போ நம்ம வந்து ஐம் ஃபார் மை ஓன் பியூரிஃபிகேஷன், அது வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஒரு பூஜாரி பூஜை பண்ணுவார், அதில் நம்ம தவறுகள் காண்றது. அந்த மாதிரி தவறு நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இன்ஆக்ஷனில் ஆக்ஷன் பார்க்கறது. ஆக்ஷன் இன்ஆக்ஷன் போத் ஆர் த சேம். ஆக்ஷன் இஸ் த சேம். அந்த ஆக்ஷனை ஆக்ஷனாக ஏற்றுக்கலாம், அந்த ஆக்ஷனை இன்ஆக்ஷனாகவும் ஏற்றுக்கலாம். இது நம்மளுடைய கான்செப்ஷன், நம்மளுடைய கான்சியஸ்னஸ். எதுக்குடானாக்கா நம்ம கான்சியஸ்னஸ் ஆக்ஷன்ல இருந்து இன்ஆக்ஷனுக்கு மாற்றணும். மெட்டீரியலிஸ்ட் கிட்ட போனால் அந்த ஆக்ஷனை இன்ஆக்ஷனை மாற்றிக்கணும், நம்மளுடைய ஆக்ஷனை இன்ஆக்ஷனை மாற்றிக்கணும். அதே நான் டிவோட்டி கிட்ட போனால் அவருடைய இன்ஆக்ஷனை நான் என்னுடைய ஆக்ஷனை இன்ஆக்ஷனை மாற்றிக்கணும். அவரும் சேம் பண்ணுறாரு, நானும் சேம் பண்ணுறேன். ஆனால் அவர் பண்ணுறது கிருஷ்ணருக்காக பண்ணுறாரு இன்ஆக்ஷன், நான் வந்து ஆக்ஷனில் இருக்கிறேன். அந்த ஆக்ஷனை இன்ஆக்ஷனை நான் மாற்றிக்கணும். இப்போ புரியுதுங்களா? எஸ் பக்தரூபா பிரபு, யூ வாண்டட் டு டெல் சம் எக்ஸாம்பிள்? Bhaktarupa? Hare Krishna Prabhu. Yes, you wanted to give some example. நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவோட்டி வந்து டொனேஷன் கலெக்ட் பண்றாரு. ஓகே, 25,000 rupees கலெக்ட் பண்றாரு. அதுல வந்து 20,000 rupees டெம்பிளுக்கு கொடுத்துட்டு 5,000 rupees அவர் வச்சுக்கிறாரு. So that is seeing action in inaction. கலெக்ஷன் பண்றது ஃபார் கிருஷ்ணா என்றால் அது இன்ஆக்ஷன், அவருக்காக ஏத்துக்கிறது அது ஆக்ஷன் இல்லையா? எதற்காக நம்ம இது பார்க்கிறோம் ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன்னால், நம்மளுடைய ஆக்ஷனை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், இன்ஆக்ஷனை மாற்றிக்கணும். ஆனால் நீ கொடுத்த எக்ஸாம்பிளில் அந்த மாதிரி இல்லை.
ஒரே ஆக்ஷன்ல இன்ஆக்ஷன் இருக்கு, ஆக்ஷன் ரெண்டும் இருக்கு இல்லையா? நான் சொல்றது இது ஒரு ட்ரைனிக்காக கொடுக்குறோம். யூ see inaction in action. மெட்டீரியலிஸ்ட் இருந்தால் அது ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதில் இன்ஆக்ஷன் பார்க்கணும். எதற்காக பார்க்கணும்? நம்மளுடைய ஆக்ஷன்ஸே இன்ஆக்ஷனாக மாற்றிக்கணும். அதற்காக நம்ம இன்ஆக்ஷனை பார்க்குறோம் ஆக்ஷனில். அதுக்கப்புறம் ஒரு டிவோட்டி கிட்ட போகிறோம். டிவோட்டி எப்போவுமே ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, இன்ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. டிவோட்டி இன்ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதில் நம்ம ஆக்ஷனை பார்க்கணும். அந்த ஆக்ஷனு நம்மக்குள்ளே இருக்கலாம். நம்மக்குள்ளே இருக்கின்ற ஆக்ஷனை இன்ஆக்ஷனை மாற்றணும். ரெண்டு ஸ்டேஜ்லையும் ஸ்ரீநாத் பிரபு நீங்க மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணுங்க. ரெண்டு ஸ்டேஜ்லையும் எதுக்குடான்னாக்கா ஒரு ட்ரைனிக்கு இன்ஆக்ஷனுக்கு கொண்டு வரதுக்காக. முதல் கேஸில் பார்த்தாக்கா ஆக்ஷன் தான் இருக்கிறான், இவன்ல அந்த ஆக்ஷன் இருக்கு. ஆனால் அந்த ஆக்ஷனில் இன்ஆக்ஷன் பண்ணுறது என்றால் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்டு பண்ணணும் என்று. இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணக்கூடாது, அது இன்ஆக்ஷனை மாற்றிடுறது. செகண்ட் கேஸில் பார்த்தாக்கா அவர் பண்ணுறதெல்லாமே இன்ஆக்ஷன். எனக்குள்ள என்னென்ன ஆக்ஷன் இருக்கோ அந்த ஆக்ஷன் எல்லாம் நான் இன்ஆக்ஷனை பண்ணணும். ரெண்டுலேயும் அவருக்கு லாபம்தான். அர்ஜுன் கிட்டையும் நம்மளுக்கு லாபம் தான், துரியோதன் கிட்டையும் நம்மளுக்கு லாபம் தான். ரெண்டு பேரும் நம்மளுக்கு வேணும். நம்ம அர்ஜுனை க்ளோரிஃபை பண்ணி துரியோதனே we cannot hate him. He took so much pain just to explain us. So we have to be grateful for both. We cannot take only one. Arjuna is only my favorable person. Arjuna is unfavorable. We have to learn even from Duryodhana. From Arjuna we have to learn positive things so that we can accept good things. From Duryodhana we should learn the bad things and we have to give up our bad things. Both are equally important. That's why you say in Krishna consciousness, even insignificant is also as important as significant. In the transcendence, that's very, very important. We cannot neglect anything. We cannot say this is minor and this is major. Significant, insignificant, good, bad, no duality. All are important. That is a mode of transcendence. Question, Prabhu. Yes. So நமக்கு ஆல்ரெடி ராவணா, ஹிரண்யகசிபு அவங்க வந்து they felt on spiritual world for performing pastimes for Krishna. அந்த விதத்துல we know the background. துரியோதனாவோட பேக்ரவுண்ட் என்ன பிரபு? he also came like that இல்ல வந்து எப்படி பிரபு? Duryodhana, Arjuna, they are different. This Jaya Vijaya, after they were given this punishment, curse by the four Kumaras, Narayana, he wanted to take that advantage to give lessons to us. So they took demoniac families. They took the birth in demoniac families, and they showed so many pastimes. So many lessons we can learn from this Jaya and Vijaya in the demoniac personalities, isn't it? But you see, this and all happened
in Satya Yuga. Isn't it? And then this Treta Yuga, and then Dwapara Yuga. In Dwapara Yuga, these two Jaya Vijayas, their three births are over and they are going back home, back to Godhead. They are going to occupy their own position. Now, for the people of Kali Yuga, Krishna wanted to give best thing because Kali Yuga is the worst of all the yugas. So the medicine is to be the best of all, isn't it? So in all these three yugas, Krishna came and did some pastimes like that one. But for Kali Yuga, he said that he will never come. He never appear in this material world. Because this is such a worst yuga. But he sends his holy name, which is as powerful as himself. Isn't it? Now Jaya Vijaya is not there. So he chose his friends in spiritual world. One is Duryodhana and another is Arjuna. So Krishna, he played the game of Kurukshetra war. In that one, he has given us the best thing for all human beings of Kali Yuga. You read the thing, one of my statements. I mentioned that if you want to become an engineer, you have to go to college to study the engineering course. If you want to become a doctor, you have to join your medical college and do the medical course, isn't it? And if you want to be a human being, you have to read. Anyone can tell this one? I mentioned one thing. No one read this one, isn't it? Bhagavad Gita. Bhagavad Gita. Very correct. If you want to remain as a human being, you have to read Bhagavad Gita. Because Krishna told this Kali Yuga is the horrible of all the yugas. At every step there is danger. We don't know which side we have to keep our leg. This is the horrible in such a situation. How a human being can benefit. For that only Krishna himself spoke. How he spoke? He stopped even the time. In that Kurukshetra Yuddha, that is impossible. Impossible to stop the time. But for Krishna, nothing is impossible. That is Krishna. He stopped the time. The time is, that's all, stands still. The whole world is standstill. Actually, this material world is moving, always keep moving. That's why we have so many changes. But the time when he was telling Bhagavad Gita, because that is very, very important, crucial one for all the human beings. Those who are not reading Bhagavad Gita, they are not at all human beings. Because of that much important conversation between Krishna and Arjuna, even the time is also stopped. So for the, what you can say, the very deep disease, we have to give the strong medicine. The Bhagavad Gita he spoke. So anyone who is not understanding this Bhagavad Gita, the essence of Bhagavad Gita only we dealt yesterday and today, Sarva Dharman Parityajya. If one is unaware of Krishna, it's very, very problematic. His life is in danger.
He cannot survive properly. Many people are suffering around the world. This is due to lack of knowledge of Bhagavad Gita. Huh? So, here, a preacher, Krishna himself, you can understand here, Bhagavad Gita speaking means Krishna is a master and Arjuna is the trainee. Krishna, he took Arjuna to all materialists. They are doing all actions, isn't it? Krishna taught him how to see the action and how to make it as inaction. You are also Kshatriya, they are also Kshatriya. They are fighting for themselves. You are also fighting. Action is the same. Materialists and devotee both are doing the same action. Materialists are doing action. And a trainee must understand from that action how to make it as inaction. You are also Kshatriya, Arjuna, you please, you have to fight. You cannot escape. But do for me, not for yourself. They are doing for themselves. This is the lessons we are Krishna is teaching to Arjuna. Then he told the Narada Astala, those who are the great souls, they all benefited. You have to do like that one. They already reached the destinations very, very nicely. So, in your actions also, what all the actions in your life, you transform that one into inaction. At the end of the Bhagavad Gita, Arjuna is telling, no, I had from all these people, personalities also. Now I am witnessing directly from you. So, in devotees also, we have to see the action as inaction as the action and implement our action. We have to transform our action into inaction. This preacher, Krishna is the best preacher. Arjuna is the best trainee. Krishna is the trainer. And Arjuna is the best trainee. Each preacher should adopt the method of Krishna. And who are coming to us, to whom we are all preaching, they are like Arjuna. This is the essence of Bhagavad Gita. And this is the purpose, at least for the Kali Yuga people. At the end of Dwapara Yuga, Krishna very nicely he spoke. It means that he took that much pain for just our sake. He is asking us also to become like Krishna. Not Krishna, like Krishna. And become the preachers. In that one, he never told, don't do like this one and all. Do like this one, do like this one. Because action is one. Eating is action. We cannot ask him to not to take, not to eat. We cannot say like that one. But eat this, you eat. He never told that don't eat meat. You eat patram puspam palantoyo. There you see, very polished manner, he preached Arjuna. So in that way, we should also preach. So this action and inaction, 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 all our actions only. But we should make all the actions in action. That is our clever, our intelligence. So this is the training. We should give the training to all our followers. So this is the Bhagavad Gita. Krishna himself took that much pain. He made impossible possible. He stopped the time. If time is running, there will be changes. If there is changes, we cannot understand properly.
That's why whenever there is one lecture, the lecturer tells, please try to absorb completely. If our absorption is not there, absorption means what? Not disturbed by the changes. Absorb completely. Then only you can understand. For the sake of Arjuna to completely absorb in what Krishna is telling, is stop the time. So this Bhagavad Gita is that much important than our life. Our life is Bhagavad Gita. So even if you study one sloka a day, it's very, very good. Any sloka for the matter. Even first chapter, all negativities are there. That is also important. So this way we can purify. We can get rid of all our reactions of sinful actions. That's what Krishna wanted. Aham tvam sarva papebhya mokshayishyami masuchaha. That is very, very important. First step is we should get purified. We should be free from all our sinful actions. Isn't it? So this is Bhagavata. This is training. Training is only to see action in action, in action, in action, and make all your actions in action. Finally, you should make all your actions in actions. This is the point. Okay, anyone has any doubt? Now time is also up. Now, anyone has any doubt? Bhaktirupa Prabhu, you understood this properly? Yes, Prabhu. Thank you, Prabhu. Anyone else? All are losing interest, I think so. They don't want to hear. They want to speak. So anyhow, okay, now we come to the Narasimha Arati. So those who are the three. Only three are there. Bhaktarupa, you can sing the first one. Okay. Prabhu. Yeah. Yes. The Leela Mataji second. And Yes, Srinath is third one. Okay. I see the names like this only. Bhaktarupa, Leela Mataji, and then Srinath. Three. Okay. Now, yeah, just Bhaktarupa, you can start. Okay, Prabhu. Namaste Narasimhaya. Namaste Narasimhaya. Praladadayine. Hiranyakashipurvakshaha. Hiranyakashipurvakshaha. Shilatankanakalaye. Shilatankanakalaye. Ito Narsimha Parato Narsimha. Ito Nrsimha Parato Nrsimha. Yeto yami tato Narsimha. Yeto yami tato Nrsimha. Bahi Narsimha Hridaye Narsimha. Bahe Nrsimha Hridaye Nrsimha. Narasimhamadim Saranam Prapatye. Nrsimhamadim Saranam Prapajye. Tabakara Kamala Parenaka Adbhuta Sringam Dalitaya Hanyakasipu Tanubhringam Kesavadruta Narahari Rupa Jaya Jagadisa Hare Jaya Jagadisa Hare Jaya Jagadisa Hare.
तव कर कमलवरे नाखम अद्भुत शृंग दलिता हिरण्यकशिपु तन भृंगा केशवद्रुत नर हरि रूप जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे जय नरसिंहदेव जय नरसिंहदेव जय नरसिंहदेव जय नरसिंहदेव जय नरसिंहदेव जय नरसिंहदेव नरसिंहदेव जय नरसिंहदेव जय प्रहलाद महाराज जय प्रहलाद महाराज जय प्रहलाद महाराज भक्त प्रहलाद महाराज जय प्रहलाद महाराज जय प्रहलाद महाराज प्रहलाद महाराज भक्त प्रहलाद महाराज निताय गौर हरि बोल हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल गौरा हरि बोल हरि बोल हरि बोल निताय गौरा हरि बोल जय जय प्रभुपाद 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 जय जय प्रभुपाद जय जय प्रभुपाद 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 जय जय प्रभुपाद जय जय गुरुदेव 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 जय जय गुरुदेव जय गुरुदेव 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 जय जय गुरुदेव गौर प्रेमानंदी भक्ति विघ्न विनाशक लक्ष्मी नृसिंह भगवान की जय भक्त शिरोमणि प्रहलाद महाराज की जय गौर प्रेमानंदी हरि 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 वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यो एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः अनंत कोटि वैष्णव भक्त वृंद की जय हरि हरि बोल next week I'm not quite sure we will try if it is feasible then we will take class because I'm going to be there in Kodaikanal next week we'll see that how Krishna is going to arrange us okay Okay, Prabhu. Hari Hari Bol Thank you. Hare Krishna. Hare Krishna Krishna Prabhu.